left in 50 meters. சார் சதீஷ் சார் காலையிலே கேஸ் விஷயமா சென்னை வரைக்கும் போயிருக்கா சார். இட்ஸ் ஃபைன். அவர்கிட்ட கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தானே. அந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுத்தா சார். மார்னிங் சார். இவர் சீனியர் சிபிஓ சையத் உட்காருங்க. சார் அது இந்த ஏரியாவில் இருக்கிற 3 ஸ்டேஷன்லேருந்து டீட்டெயில்ஸ் எடுத்துட்டேன். நம்மளோட ஸ்டேஷன் லிமிட்டில் கடந்த 3 மாதத்தில் 2 மர்டர் நடந்திருக்கு. அது 2மே குடும்ப தகராறு. அப்புறம் ஹைவேல ஒரு ஆக்சிடென்ட். அது செக்ஷன் 304A. அப்புறம் அந்த 2 மர்டர், ஒன்று கத்தியால் குத்தின கேஸ் சார், இன்னொன்று விஷம் கொடுத்து சார் டீ. இந்த தண்ணியில் மூழ்கின கேஸ் ஏதாவது? அதுவும் இருக்குது சார். ஒரு கேஸ் இருக்குது. அது ஆத்தூர் ஸ்டேஷனில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. சோமசேகரன் 47 வயசு. வீட்டு கிணத்துல விழுந்து செத்துட்டார். கிணத்துல விழுந்த பக்கெட் எடுக்க இறங்கியிருக்காரு. கடைசியாக பக்கெட் கிடைச்சதா? அது மொத்த கேஸையும் படித்தாதான் சார் தெரியும். சார் டீ சாப்பிடுங்க. சார் நீங்கள் எந்த விஷயத்தை பற்றி விசாரிக்கிறீங்கன்னு கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா. ட்ரையல் நடக்கிற கடத்தல் கேஸோட ஸ்டேட்மெண்ட்டில் இந்த லொக்கேஷனில் நடந்த சில சம்பவங்களோட பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆனால் கேஸ் டைரியில் அந்த லீடை பற்றி இது வரைக்கும் செக் பண்ணதே இல்லை. ஜஸ்ட் ஒரு கியூரியாசிட்டி, அவ்வளோதான். இங்கே பக்கத்தில் எங்கேயாவது குட்டை குளம் ஏதாவது இருக்கா? இது காஞ்சிபுரம் ஆச்சு சார். குளம் கோட்டையெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. இல்லை அப்படி இல்லை, ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத பாசி படிஞ்ச மாதிரி ஏதாவது குளம்? பாசி படிஞ்ச மாதிரி அந்த காவேரி நகரில் குளம் ஒன்று இருக்குது சார். விஜயன் வா உள்ள வா. விஜயன் இந்த ஊர் ஆள் சார். கொஞ்சம் இன்டீரியர் சார், வள்ளுவர் நகர். நீங்கள் சொன்ன குளம் எங்கே இருக்கு? இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குது சார். நம்ம பழைய டிஸ்பென்சரி பில்டிங் பின்னாடி ஒரு பாலடைஞ்ச குளம் இருந்துச்சுல சார். ஓ அதுவா? ஆமாமா. இந்த டிஸ்பென்சரி எல்லாம் சொன்னால் அங்கே ரெகுலராக கம்பவுண்டர்லாம் இருந்தாங்க சார். அப்புறம் அங்கே இந்த பெரிய ஹாஸ்பிட்டல் வந்த பிறகு டிஸ்பென்சரி எழுத்து மூடிட்டாங்க சார். அப்புறம் அந்த இடம் சமூக விரோதிகளோட இடமாயிடுச்சு சார். சீட்டாட்டம், சாராயம் எல்லாம் இருந்துச்சு சார். நம்ம சிஐ முரளி சார் தான் எல்லாத்தையும் ரவுண்ட் அப் பண்ணி கிளியர் பண்ணார். ரோடுக்காக இடம் எடுக்கும்போது பஞ்சாயத்துக்காரங்க அந்த டிஸ்பென்சரியை இடிச்சிட்டாங்க சார். அதெல்லாம் எப்போ நடந்துச்சு? அது ஒரு 7-8 வருஷம் இருக்கு சார். இப்போ நான் அந்த இடத்துக்கு போகணும். கண்டிப்பாக போகலாம் சார். விஜயன் வண்டி எடுக்க சொல்லு. ஓகே சார். கருவக்காடில் சர்ச் அந்த பக்கம் தான் இருக்கா? சர்ச்சு மேற்கு பக்கம் இருக்கு சார். நான் என்ன கேட்டேன்னா, சர்ச் பெல் அடிச்சா கேட்குற தூரத்தில் தான் இருக்கா? அது அவங்க பெல் அடிக்கிற வேகத்தை பொறுத்தது சார். இதானே அந்த வழி? ஆமாம் சார். சார் அதோ அங்கே தான் டிஸ்பென்சரி இருந்துச்சு. Okay students, take out your books.
இது சம்மர் சீசன், நிறைய தண்ணி குடிக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன்ல. லேக்கா, கெட் சம் வாட்டர். ஓகே மிஸ். மிஸ்டர் விஜயன், சொல்லுங்க சார். இதுக்குள்ள இறங்குறதுக்கு யாராவது கிடைப்பாங்களா? பணம் எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கலாம். பார்க்குறேன் சார், ஒரு நிமிஷம். இங்கே அப்படி என்னதான் சார் இருக்கு? ஒன்றும் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும். இந்தா தண்ணி குடி, யூ வில் ஃபீல் பெட்டர். இது டீஹைட்ரேஷன் பிரச்சனை. ஐவி கொடுத்துருக்கோம். இப்ப தம்பி பெர்ஃபெக்ட்டா இருக்கான். சரியா நிதின்? இன்டர்வல் நேரத்துல கிரவுண்டை சுத்தி ஓடி ஆடி விளையாண்டுருக்கான். ஒரு துளி தண்ணி கூட குடிக்கல. பாத்ரூம்க்கே போக வேண்டாம்ல. இப்படி பண்றது இவன் மட்டும் இல்ல, கிளாஸ்ல இருக்கிற அத்தனை பேரும் தான். சோபனாக்கா, அட சோபனாக்கா, நம்ம ஊர்ல அந்த பாழடைஞ்ச குளம் இருக்குல்ல, அங்க பெரிய கொள்ளக்காரனோட போலீஸ் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. குளத்துக்குள்ள தங்கம் வெள்ளி எல்லாம் மூட்டை மூட்டையா கட்டி போட்டிருக்கானா. ஓ ஆ பழைய படத்துல வர நம்பியார் மாதிரி ஒத்த கண்ணு முகமுடி போட்டு தான் அந்த கொள்ளக்காரனை கூட்டு வந்திருக்காங்க. அவனை பார்க்கவே ரொம்ப பயமா இருக்குப்பா. நல்லா உள்ள போய் பாரு. சரி, இறங்கு. என்னாச்சு நிதின்? ஜுரம்லாம் ஒன்றும் இல்லையே. மேகா இன்னைக்கு சீக்கிரமாகவே வந்துடுறேன்னு சொல்லியிருக்கா. இல்லை அம்மாவும் கூட இருக்கட்டுமா? என்ன தேடுறாங்க? தெரிலங்க. அந்த பக்கம் பாரு. அட எங்கப்பா போறீங்க? தள்ளி நில்லுங்க, பின்னாடி போங்க. நல்லா ஆழமா போய் பாரு. சார், மீதி கீழே இருக்கு சார். சதீஷ் சார் இப்போ ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காரு. டிஒஎஸ்பி இப்போ அவுட் ஆஃப் டவுன். அது வந்து சார், எங்களுக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு சார். ஏதோ ஸ்டேட்மெண்ட்ல சொன்னதை வச்சு பார்க்கும்போது நீங்களே இதை எதிர்பார்த்துருக்க மாட்டீங்களா சார்? இல்லை இல்லை, தடை செய்யப்பட்ட நோட்டுகளும் கள்ள நோட்டுகளையும் சேர்த்து பிளாஸ்டிக் பேக்குள்ளே போட்டு இந்த இடத்துல தான் ஏதோ குளத்துக்குள்ளே போட்டிருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. கடவுளே, இனி அது எந்த குளத்துக்குள்ள இருக்கோ தெரியலையே.
என்னாச்சுடா? பா சொல்கிறேன். டேய் பேபி, உங்ககிட்ட பியர் ஏதாவது இருக்கா? இல்லை ஹாட் ட்ரிங்க்ஸ் தான் இருக்கு. சரி, ஏதாவது எடு. டேய் ரொம்ப எங்களை டென்ஷன் பண்ணாமல் விஷயத்த சொல்லு. நிதின் சொன்ன கதையில் இருக்கிற குளம் நிஜம்தான். அது மட்டும் இல்ல, அந்த ஆளும் தான். டேய் நீ எதுக்கு அந்த குளத்தை தேடி போன? தெரியல. அந்த பையனோட பிரச்சனையும் என்னோட பிரச்சனையும் ஒன்னா பின்னி பிணைஞ்சிருக்கு. அவன் பிரச்சனைக்கான பதில்னா என் பிரச்சனைக்கான பதிலும் அவன் தான் தோணுது. அத்துமீறி உள்ள போன போலீஸோட ஸ்டேட்மெண்ட்டும் ப்ராசிக்யூஷன் ஆர்குமெண்ட்டும் மொத்தத்தில் நம்பவே முடியல யுவர் ஆனர். காரணம் அன்னைக்கு சாயங்காலம் தான் சம்பவம் நடந்த இடத்துக்கு என்னோட கிளைண்ட் வந்ததுக்கான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கு யுவர் ஆனர். அதுக்கான டிராவலிங் டிக்கெட்ஸ் அண்ட் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே இங்கே ப்ரெசென்ட் பண்ணிக்கிறேன் யுவர் ஆனர். அதுக்கு எதிராக ப்ராசிக்யூஷன் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் என்னால் ஏற்றுக்கவே முடியல யுவர் ஆனர். அதனால இந்த கேஸை தள்ளுபடி பண்ணணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன் யுவர் ஆனர். கம், நான் அப்புறம் கூப்பிட்றேன். ஓகே சார். நான் காலையில் வந்திருந்தேன். ம், நீ இன்னும் வரலன்னு சொன்னாங்க. ஏதாவது விசேஷமா? நேற்று நான் காஞ்சிபுரம் வரைக்கும் போயிருந்தேன். அதை பற்றி சொல்ல தான் வந்தேன். அந்த விஷயம் தான் ஊருக்கே தெரிஞ்சு போச்சே. ஜில்லா ஜட்ஜி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாரு. அவருக்கு ஹோம் மினிஸ்டர் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இன்னும் ஸ்டேட் போலீஸ் தேவைதானா? ஜட்ஜுகளே டைரக்டாக போய் கேஸ் டீல் பண்ணலாமே அப்படின்னு டிஜிபி கேட்டார். நான் லா யூனிவர்சிட்டியில் பிஹெச்டிக்காக ரெஜிஸ்டர் பண்ணலாமாங்கிறத பற்றி உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா? ம், ப்ரப்போசல் ரெடி பண்ணுறதுக்காக லைப்ரரியில் ஆர்கைவ்ஸில் உள்ள ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நான் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஓல்டு கேஸ்லாம் ரெஃபர் பண்ணி பார்த்தப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதில் ஒன்று ஃபீல்ட் ஒர்க் பண்ணலாம் தான் இறங்கினேன். போலீஸ்காரங்க தான் அது பெருசாகிட்டாங்க. நீ ஏதோ கள்ளநோட்டு விஷயமா தேடி போன மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அப்படி ஒரு பொய்யை சொல்லி நான் சமாளித்தேன், அவ்வளோதான். நீ ஏதாவது என்கிட்ட மறைக்கிறியா? இல்லை சார், உண்மைதான். அந்த ரெஃபரன்ஸில் இருக்க டீட்டெயில்ஸை கொஞ்சம் அனுப்பி வை. நான் செக் பண்ணி எழுதி தரேன். அது 7 வருஷம் முன்னாடி நடந்தது. அந்த எலும்பு கூடு 30 வருஷம் பழமையானது ஃபாரன்சிக் சொல்லிட்டு இருக்காங்க. கிளியரான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க டெல்லியில் இருக்க ஃபாரன்சிக் ஆந்த்ரோபாலஜி லேபுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடியா? இது போக போக ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கே பேபி. பத்தாக்குறைக்கு என்னோட பாஸும் போலீஸ் சீஃபும் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. நான் ஷர்மிளா கிட்ட பேசினேன். இப்போதைக்கு இதை பற்றியெல்லாம் அவங்ககிட்ட சொல்லாத. இல்ல உன்னை ஒரு வாட்டி பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் நீயே நேர்ல பார்த்து சொல்லு. நான் அவங்களுக்கு கால் பண்ணுறேன். எனக்கு உங்ககிட்ட சில விஷயங்களை பேச வேண்டியிருக்கு. என்ன விஷயம்? மிஸ்டர் பேபி, நாளைக்கு உங்களை மீட் பண்ண முடியுமா? இல்ல, நிதின் இது வரைக்கும் இந்த மாதிரி விஷயத்தை பத்தி பேசினதும் இல்ல, எழுதினதும் இல்ல. அவனுக்கு தெரியாம அவனுடைய ரூம், புக்ஸ் எல்லாத்துலயும் செக் பண்ணேன். எதுவுமே இல்லை. பாவம், கண்டிப்பா தமிழ் படிக்கணும் எழுதணும் நான் தான் அவனை கம்பல் பண்ணேன். அது இப்போ இப்படி ஆயிடுச்சு. நிதினுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? பெங்களூர் இல்லை எங்கேயாவது? இந்த மாதிரி
பழைய கதையெல்லாம் சொல்ற அளவுக்கு சொந்த பந்தம்னு அவனுக்கு யாருமே இல்லை. சரியா தாலாட்டு கூட பாட தெரியாத ஒரே ஒரு அம்மா மட்டும்தான். என்ன ஆனாலும் இப்போதைக்கு அவங்ககிட்ட எதுவும் சொல்லாதீங்க. நிதின் இப்போ பிக்சர்லேயே இல்லை. தற்சமயத்துக்கு அப்படியே இருக்கட்டும். ஷாலினி சொன்னா தேங்க்ஸ். வக்கீல் வேலையை விட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சில்லற பொய்களை கொஞ்ச நாளாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது நிஜமாவே என்ன மேட்டர்னு நிதின் கூட பேசுகிற சில செஷன்ஸில் ஷாலினி கண்டுபிடிப்பா. இந்த விஷயத்தில் அவங்க பெரிய எக்ஸ்பர்ட். மிஸ்டர் பேப், ஜான் நீங்களும் அப்படித்தானே எனக்கு தோணுது. நித்தினோட அவ்வளோ சீக்கிரம் க்ளோஸ் ஆயிட்டீங்க. அவன் உங்களை பேபுன்னு தான் கூப்பிட்டுட்டு இருக்கான். அது கரீனா கபூரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கரண் ஜோஹர் கூப்பிடுற பேரான். இந்த குட்டி பையனை நான் என்னன்னு சொல்றேன்.